ஒரு நல்ல மனம் படைத்த யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட புனித பத்திரிசியார் கல்லூரியிலே கல்வி பயின்ற கனடாவின் பிரம்டன் மாநகரில் வசித்து வந்த பல உயிர்களுக்கு தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்த ஒரு இளைஞன் அநியாயமாக துடிதுடித்து நடுவீதியிலே இறந்திருக்கின்றார். அவருடைய மரணத்திற்கு கனேடிய போலீசார் காரணமாக இருக்கின்றார்கள். பிரம்டன் மாநகர மேயராக பட்ரிக் ப்ரவுன் இருக்கின்றார். தமிழர்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர் என்று கொண்டாடப்படுகின்ற ஒரு மாநகர முதல்வர். ஃபீல் பிராந்தியத்தினுடைய போலீஸ் மா அதிபராக நிஷான் துரையப்பா என்பவர் இருக்கின்றார். இவர்கள் எல்லோரும் இருந்தும் இந்த அநியாய மரணத்திற்கு இதுவரை உரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது தமிழர்களினுடைய துரதிருஷ்டமாக இருக்கின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கனடாவில் இருக்கின்ற பிரம்டன் நகரிலே போலீசாருடைய அலட்சியத்தால் யாழ்ப்பாண இளைஞன் ஒருவர் பலியாகிய சம்பவம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை கவலையிலே ஆழ்த்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பலாலியை சொந்த இடமாக கொண்ட புனித பத்திரிசியார் கல்லூரி சென்ட் பேட்ரிக்ஸினுடைய பழைய மாணவராக இருக்கக்கூடிய ரெஜிபோல்ட் ரோபர்ட் என்கின்ற 30 வயதுடைய இளைஞர்தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். நடந்த சம்பவம் என்னவென்று பார்த்தால், கடந்த 13ஆம் திகதி, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் திகதி வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். இந்த ரெஜிபோல்ட் என்கின்ற அந்த இளைஞர் வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு திடீரென்று மூளையிலே இரத்த கசிவு காரணமாக மயக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. மயக்கம் ஏற்பட்டவுடன் அவர் நிலை தடுமாறி தட்டு தடுமாறி அந்த வீதியிலே சரிந்து விழுந்து விடுகின்றார். இதனை உடனடியாக போலீசார் அவதானிக்கின்றார்கள். அங்கே விரைந்து வந்திருக்கின்றார்கள். ஃபீல் பிராந்திய போலீசார் அங்கே வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய நிலைமையை சரியாக அவர்கள் ஆராயவில்லை. அவருக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பது குறித்து சரியாக ஆராயாமல் அவர் மயங்கி சரிந்து வீதியிலே கிடந்ததை பார்த்துவிட்டு அவர் மது போதையில் இருந்திருக்கின்றார் என்கின்ற முடிவுக்கு வருகின்றார்கள். இதனை அடுத்து அவருக்கு அந்த தண்டப்பண சீட்டு, அவருக்கான அந்த குடிபோதையில் இருந்ததற்காக அவருக்கு அபராத துண்டினை எழுதி மயக்கத்தில் இருந்த அவரிடமே கொடுத்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட சம்பவம் என்று பாருங்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் நோயாளர் காவு வண்டியையே வரவழைத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் அவரை ஏற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு பிறகும் அங்கே வைத்தியசாலையில் போய் இந்த போலீஸார் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், ஆள் போதையில் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கணும். ஆகவே இப்படி மது போதையில் இருக்கிறார் என்று சொன்னதால் அங்கே இருக்கிற வைத்தியர்கள் குழம்பி அவருக்குரிய உடனடியான சிகிச்சையை அவர்கள் வழங்காமல், அவசர சிகிச்சையை வழங்காமல் அவர்கள் விட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மது போதை தானே என்று அவர்கள் வழங்காமல் விட்டிருக்கின்றார்கள். ஆனால் இறுதியில் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்ட அவர் கடைசியாக சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருந்தார். இதற்கு பிறகு மரண விசாரணை நடைபெறுகிறது. உடற்கூற்று பரிசோதனைகள் இடம்பெறுகிறது. அந்த உடற்கூற்று பரிசோதனையில் அவருடைய உடலிலே மது துளி கூட இருக்கவில்லை, அறவே இல்லை என்கின்ற பரிசோதனை முடிவு வருகின்றது. மூளையில் இடம்பெற்ற இரத்த கசிவுதான் அவருடைய மயக்கத்திற்கு காரணம் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. ஆகவே இது முழுக்க ஒரு அலட்சியத்தினால், சக மனிதர்களினுடைய, இன்னமும் சொல்வதாக இருந்தால் சட்டத்தை, மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளினுடைய கவனக்குறைவு, அலட்சியம், அசம்பந்தத்தினால் நிகழ்ந்த ஒரு கொலை என்று தான் கூற வேண்டும். இப்பொழுது அவருடைய அந்த உடலை பெறுவதில் பாரிய சிக்கல்கள், சிரமங்கள் இருப்பதாக அறிய முடிகின்றது. மரண தருவாயிலும் அவர் செய்த ஒரு நற்செயல் அனைவரது உள்ளங்களையும் நெகிழ வைத்திருக்கின்றது. பிறருக்கு உதவுகின்ற நோக்கிலே அவர் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு அவர் இணங்கியிருந்தார் என்கின்ற தகவல் வெளியாக இருக்கின்றது. இதன் மூலமாக 6 பேருக்கு அவர் மறுவாழ்வு அளித்திருக்கின்றார். எத்தகைய ஒரு உயரிய செயலை செய்த ஒருவருக்கு அந்த இறுதி தருணம் எப்படி அமைந்திருக்கின்றது என்று பார்த்தீர்களா? இந்த நிலையில் இப்பொழுது அவர் 3 வாரங்களுக்கு முன்பாகத்தான் அவருக்கு இந்த கனேடிய பிரஜா உரிமை கிடைத்திருக்கிறது. இதன் காரணத்தினால் அவரிடம் இன்னமும் கடவுச்சீட்டு இல்லை. சில நடைமுறைகள், செயன்முறைகளுக்கு பிறகுதான் கடவுச்சீட்டு அவருடைய கைக்கு வரும். அதனால் இந்த 3 கிழமைக்குள் அவருக்கு கடவுச்சீட்டு இல்லை. இந்த காரணத்தினால் தற்பொழுது அவருடைய உடலை
இலங்கைக்கு அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய உறவுகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த உடலை அங்கே கனடாவிலே வைத்திருப்பதிலும் பெரிய சட்ட சிக்கல்கள், அதாவது உடலை அல்ல மன்னிக்கவும், இந்த உறவினர்களை கனடாவுக்கு அழைப்பதிலும் பெரிய சட்ட சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், அவரிடம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு இல்லை என்பது. ஆகவே இந்த விடயத்தில் இந்த பிரம்டன் நகரிலே இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய ஒரு நலன் விரும்பி ஆதரவாளர் என்று விவரிக்கப்படுகின்ற பிரம்டன் நகரத்தினுடைய மேயராக இருக்கின்ற திரு பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை கொள்ள வேண்டும் என்பது அங்கு இருக்கின்ற மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே போல அந்த ஃபீல் பிராந்திய போலீசார் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஃபீல் பிராந்திய போலீஸ் மா அதிபராக இருப்பவர் ஒரு தமிழர், நிஷான் துரையப்பா என்பவர். அவரும் இந்த விடயத்திலே இன்னமும் அக்கறை செலுத்தி என்ன நடந்தது என்பது குறித்தும் அசமந்த போக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் கோரிக்கைகளாக மக்கள் முன்வைக்கின்றார்கள். இப்படி 2 முக்கிய நபர்கள் அந்த பிராந்தியத்திலே தமிழர்களினுடைய செல்வாக்கை பெற்றவர்களாக இருக்கின்ற பொழுதிலும் ஒரு தமிழருக்கு இப்படி ஒரு அநீதி இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்து இதுவரை எந்தவிதமான உரிய தீர்வுகளும் எட்டப்படவில்லை என்பது அங்கிருக்கின்ற மக்களிடையே மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்போது வரை அவருடைய உடல் பிரம்டன் நகரத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு காரணமான போலீஸ் அதிகாரி மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், உடலை தாயகம் அனுப்புவதற்கு தமிழ் அமைப்புகள் உதவ வேண்டும் என்பது இந்த துயர சம்பவத்திலே பலியாக இருக்கின்ற ரோபர்ட் கென்னடி என்பவரினுடைய நண்பர்களினுடைய இறுதி வேண்டுகோளாக இருக்கின்றது. அடுத்த ஒரு செய்தி, கனடாவில் இந்த கப்பம் கோருகின்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதில் அதிர்ச்சிகரமான தகவல், இதற்கு இந்திய மாணவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து கல்வி கற்பதற்காக வருகை தருகின்ற மாணவர்களை பயன்படுத்தி இந்த கப்பம் கோரல்கள் இடம்பெறுகின்றன. இந்த குற்றக்குழுக்கள் தெற்காசிய சமூகங்களை இலக்காக கொண்டு இந்த சம்பவங்களை மிரட்டல், வசூல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதற்கு இந்திய மாணவர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்கின்ற சந்தேகம் இப்பொழுது கனடாவிலே எழுந்திருக்கின்றது. கனடாவினுடைய நிதி நுண்ணறிவு நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற புதிய சிறப்பு அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கிகள் மற்றும் பண பரிவர்த்தனை நிறுவனங்கள் மிரட்டல் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனைகளை அடையாளம் காண பல்வேறு எச்சரிக்கை அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் ஆண்டுதோறும் வங்கிகள், கடன் சங்கங்கள், பங்குச்சந்தை நிறுவனங்கள், பணப்பரிமாற்ற சந்தைகள், நிலமூலதன முகவர்கள் மற்றும் கசினோக்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பெறப்படுகின்ற கோடிக்கணக்கான தரவுகளை ஆய்வு செய்து பண மோசடி தொடர்பான தகவல்களை கண்டறிகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. பிறகு இந்த தகவல்கள் கனேடிய போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பகிரப்படுகின்றன. முழுக்க இப்படியான மோசடிகளை தடுப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இவர்கள்தான் இப்பொழுது இந்த விடயத்தை கண்டறிந்திருக்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டில் மட்டும் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மிரட்டல் தொடர்பான நிதி நுண்ணறிவு தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த 2 ஆண்டுகளை விட அதிகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்களில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் மற்றும் 63,000க்கும் அதிகமான நிதி பரிவர்த்தனைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த மிரட்டல் நடவடிக்கைகள் தற்போது தனிப்பட்ட சம்பவங்களை தாண்டி மாகாணங்களை கடந்து ஒருங்கிணைக்கப்படுகின்ற தொடர்ச்சியான அழுத்த முயற்சியாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, மனிடோபா மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்களில் அதிகமாக இந்த குற்றச்சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.